எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எந்த காரணங்களுக்கு எல்லாம் வயிற்றின் இடது பக்கத்துல வலிக்கும்னு தெரியுமா? அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். உங்களுக்கு அடிவயிற்றுல இடது பக்கத்துல கடுமையான வலி ஏற்பட்டுச்சுன்னா சாதாரணமா விட்டுறக்கூடாது. உடனே அந்த காரணத்தை மருத்துவரிடம் சென்று நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கியூர் பண்ணிடலாம். முதல் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சிறுநீர் பாதையில தொற்று இருந்தா அடி வயிற்றின் இடது பக்கமா வலியை சந்திக்க நேரிடுமா. அடுத்ததா, அடி வயிற்றின் இடது பக்கத்துல வலி ஏற்படுவதற்கு மற்றொரு காரணம் சிறுநீர் பை அழற்சி தான். இந்த நிலை ஒருவருக்கு இருந்தா அடி வயிற்று வலியோட அடிக்கடி சிறுநீர் கழிக்கவும் நேரிடுமாமா. அடுத்ததா, மலச்சிக்கலோட வயிற்றுல வாய்வு அதிகமா தேங்கி அசௌகரியத்தை உணர்ந்தீங்கன்னா அடி வயிற்றின் இடது பக்கத்துல வலி ஏற்படுமாமா. அடுத்ததா பார்த்தோம்னா, எரிச்சல் கொண்ட குடல் நோய். குடலில் அழற்சி இருந்து அசாதாரண இடைவெளியில மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா எரிச்சல் கொண்ட குடல் நோய் உள்ளது அப்படின்னு அர்த்தமா. இந்நோய் இருந்துச்சுன்னா அடிவயிற்றின் இடது பக்கத்துல வலிக்குமாமா. அடுத்ததா, கிரோன் நோய். கிரோன் நோயின் முக்கிய அறிகுறியே அடிவயிற்றின் இடது பக்கத்தில் வலிப்பதுதான். இது செரிமான பாதையில ஏற்படும் ஒரு அழற்சி நோய் தான். சிறுநீரக கற்கள் இருந்தா இடுப்பு மற்றும் அடிவயிற்றின் இடது பக்கத்துல கடுமையான வலி உணரக்கூடுமா. அடுத்ததா, திருமணமாகி கருத்தரித்த பெண்களுக்கு அடிவயிற்றின் இடது பக்கத்துல வலி ஏற்பட்டுச்சுன்னா சிசு கருப்பையில இல்லாம கருக்குழாயில இருக்குமாமா. வளருதுன்னு அர்த்தம். கருக்குழாய் கற்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல வளருதுன்னு அர்த்தமா. அதனால நம்ம உடனேயே டாக்டரை போய் பாக்குறது ரொம்ப நல்லது. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடி வயிற்றின் இடது பக்கத்துல வலி இருந்துச்சுன்னா நோய்களுக்கான அறிகுறி. உடனே அதற்காக நம்ம மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெறுவது ரொம்ப நல்லது. சிகிச்சை எடுக்கிறது. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.